அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. அடைமானத்திற்கு வீடு எடுப்பது வட்டியாகுமா? அதாவது லீஸ் முறையில் வீடு பிடிப்பது குற்றமா? இது சில சகோதர சகோதரிகளுடைய சந்தேகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, லீஸ், ஒத்தி, அடைமானம் என்று பல வார்த்தைகளால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய இந்த முறையை பற்றி நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெரும் தொகையை வீட்டு உரிமையாளருக்கு கொடுத்துவிட்டு எந்த விதமான வாடகையும் இல்லாமல் அந்த வீட்டை பயன்படுத்துவதற்குத்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு அடையாளப்படுத்துவார்கள். சிலர் இதை வட்டி என்று சொல்லுகிறார்கள், சிலர் இது தவறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதற்கான சரியான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு தொகையை வீட்டு உரிமையாளரிடம் கொடுக்கிறோம். உதாரணத்திற்காக 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், அந்த வீட்டுடைய அமைப்பை பொறுத்து, வீட்டு உரிமையாளருடைய தேவையை பொறுத்து தொகை மாறுபடுகிறது. 5 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டோம். அவருடைய வீட்டை நாம் பயன்படுத்துகிறோம். எப்பொழுது அவருக்கு வீடு தேவைப்படுகிறதோ அல்லது எப்பொழுது நமக்கு பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர் அந்த தொகையை கொடுத்து விடுவார். நாம் அவருடைய வீட்டை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். இவ்வளவு காலமாக அந்த வீட்டை நாம் பயன்படுத்தியதற்காக அவருக்கு நாம் எதையுமே கொடுக்கவில்லை. நாம் கொடுத்த முழு தொகையையும் அவர் திருப்பி கொடுத்து விடுகிறார். இது எப்படி நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகும்? நமக்கு அவர் கொடுக்க வேண்டிய வட்டியைத்தான் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகையாக கழித்துக் கொள்கிறார். எனவே இது மார்க்கத்தில் தவறு என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். மற்றொரு சாரார், நம்முடைய பணத்தை அவர் பயன்படுத்துகிறார் அல்லவா, அதை கொண்டு அவருக்கு ஆதாயம் கிடைக்கும், அதை அவர் வாடகையாக எடுத்துக் கொள்ளுகிறார். நாம் ஏன் அதை வட்டி என்று சொல்லுவது? தாராளமாக இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர், இது அடைமான முறை, வட்டியாகாமல் இருக்க வேண்டும் என்றால் வாடகை என்ற பெயரில் மாதம் அவருக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து விட்டால் மார்க்கத்தின் பார்வையில் இது வட்டி என்ற நிலையை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாக ஆகிவிடும். எனவே நாம் வாடகை என்ற பெயரில் 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் கொடுத்து விடலாம். அதுதான் அல்லாஹுக்கு பயந்து நடப்பவர்களுடைய அடையாளம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இதில் எதுதான் சரியான முறை என்பது மக்களுக்கு குழப்பமாகவே இருந்து வருகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் கொடுத்த பணத்தை அப்படியே பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த வீட்டை நாம் பயன்படுத்தியதற்கு அவருக்கு எந்த தொகையையும் கொடுக்கவில்லை என்பதே இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை அறிவுள்ள ஒருவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் அவருக்கு தர வேண்டிய வாடகையை தான் அந்த தொகைக்குரிய வட்டியாக அவர் கழித்துக் கொள்கிறார் என்பதே உண்மை. எனவே லீஸ், அடைமான முறையில் வீடு பிடிப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. 100 ரூபாய், 150 ரூபாய் வாடகை கொடுத்து விடுகிறோமே, அது எப்படி தவறாகும் என்று கேட்கக்கூடியவர்களுக்குரிய பதில் என்னவென்றால், அந்த வீட்டிற்கு அந்த பகுதியில் என்ன வாடகையோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். தெரிந்தவர்கள், உறவினர்கள் என்பதற்காக ஏதாவது சலுகை செய்யலாம். அதற்காக 5000 ரூபாய், 7000 ரூபாய் வாடகைக்கு பதிலாக 150 ரூபாய், 200 ரூபாய் கொடுப்பது எந்த வகையில் சரியாகும்? இந்த செயலில் ஈடுபடுபவர்களுக்கே இது தவறு என்று தெரியும். ஆனாலும் அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களே தவிர அதை விட்டு விலகுவதற்கு முயற்சிப்பதில்லை. இந்த முறை மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. இது தெளிவான வட்டி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.